அக்டோபர் 11ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று ஒரு நிமிட வேத தியானம். எசேக்கியேல் 36:37. மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன் என்பதே. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெருகவே பெருக பண்ணுகிற தேவன். அவர் ஒரு மனிதனை பெருக பண்ண சித்தம் கொண்டு ஆசீர்வதிப்பார் என்றால் அது மற்ற மனிதர்களுடைய புத்திக்கு எட்டாத ஆச்சரியத்தையும் உலக ஞானத்தால் விடையளிக்க முடியாததாகவும் இருக்கும். கர்த்தரால் உண்டாகும் பெருக்கமானது மனிதர்களுக்கு சவால் விடக்கூடியதாகவே இருக்கும். பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் பூமி உள்ளளவும் சந்ததி சந்ததியாக பெருகிக் கொண்டே இருப்பார்கள். பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களை ஆவிக்குரிய சத்துருக்களும் மனிதர்களும் பொறாமை கொண்டு பலவித அழிவுகளை உண்டாக்க துடித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆதாம் ஏவாளை பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதித்தார். பூமியில் எவ்வளவு பாவங்கள் பெருகி இருந்தாலும் பூமியில் மனிதர்களுடைய பெருக்கத்தை கர்த்தர் தடுக்கவில்லை. அதே போல ஆபிரகாமை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆசீர்வதித்தார். எகிப்தின் பார்வோன் இஸ்ரவேல் சந்ததி பெருகாதபடிக்கு தடுக்க முயற்சித்தான். ஆனால் அதற்கு மாறாக திரளாக பெருகினார்கள். எபிரேயர் 11:12 சொல்கிறபடி சரீரம் செத்தவராக எண்ணப்பட்ட 100 வயது மனிதருக்கு பிள்ளையை கொடுத்து அதை கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிற கர்த்தர். சிலர் கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். வேதத்தில் ஆதியாகமம் 16:2 சாராள் அம்மாவும் ஆதியாகமம் 30:2 யாக்கோபு ஐயாவும் இவ்வாறே சொல்கிறார்கள். கர்த்தர் கற்பத்தை அடைப்பாரா? ஏசாயா 66:9 பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆம், பெருக பண்ணுகிற கர்த்தர் ஒருபோதும் பிள்ளை பேற்றையோ பிரசவத்தையோ தடுப்பதில்லை. சில நேரங்களில் பலவித ஆவிக்குரிய காரணங்களின் நிமித்தம் காலதாமதம் ஆகலாம், ஆனால் நிரந்தரமாய் தடுப்பதே இல்லை. கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களாகிய நம்மையும் எல்லாவற்றிலும் நிச்சயமாக பெருகவே பெருக பண்ணுவார். ஆமேன். அல்லேலூயா.